உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. கடக ராசி, கடக லக்னம். உங்களுக்கு தான் ஜாக்பாட்டு தாங்க. ஏன்னா இப்போ இந்த ஜூன்லாம் வந்தால் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அப்படி இல்லைன்னா உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் சனிப்பயிற்சியால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குறாருன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களுடைய 9ஆம் வீட்டெல்லாம் பார்ப்பார். சரி, இதனால் என்னென்ன நடக்கும்? உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சி வரும். ஏன்னா 12ல் குருன்றதால சுப நிகழ்ச்சி வரும். உங்கள் வீட்டில் குரு வந்த பிறகும் சுப நிகழ்ச்சி நிறைய வரும். என்னென்னா அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது சின்ன சின்ன தடங்கள் வரும். இப்போ கல்யாணமோ, வேலையோ, வெளிநாடு போகிறதோ, பிஸ்னஸோ எல்லாமே நடக்கும். சின்ன ஒரு ஸ்ட்ரகிளோடு நடக்கும், ஒரு தடங்களோடு நடக்கும். ஆனால் அதை நம்ம முட்டி மோதி வந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நடந்துடும், சூப்பராக இருக்கும், வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்கும்னா அடுத்த வீட்டில் அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி போடுவீங்க. அதனால் நான் முன்னே சொல்லிடுறேன், ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிடலாம். அது ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வராது முக்கியம் இல்லை, லாஸ்ட் யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் முக்கியம். அதனால் எப்படியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துடுவோம். டைம் சூப்பராக இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று 6ஆம் வீடு. இப்போ நீங்கள் 6ஆம் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக கடகமுக்கெல்லாம் இந்த ப்ரீதிங் ரிலேட்டடாக இஷ்யூ, லங்ஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். இந்த டிபியோ, ஆஸ்துமாவோ எல்லாருக்கும் கிடையாது, ஜாதகம் பொறுத்து. இல்லை அட்லீஸ்ட்டு வின்டர் சீசனில் கோல்டாவது வந்துடும். அதனால் உங்களுடைய ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, என்னத்தான் குரு பகவானே நம்ம வீட்டில் இருந்தாலும் இப்போ சண்டை சச்சரவுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டெலாம் பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லை, நம்ம முன்னேறோம்னாவே எதிரிகளும் தானாக வருவாங்க சார். அதனால் இது தெரிஞ்ச விஷயம். என்னென்னா அவங்ககிட்ட விலகி இருக்கிறது நல்லது. அது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னுவாங்கள்ல, அதே கதை தான். கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா பக்காவாக நம்ம சேஃப் ஆகிடலாம். இன்னொன்று, உங்களை விட வயசில் பெரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. ஏன்னா கடகம் ரொம்ப எமோஷ்னல் டைப். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, ஒரு டைம் பார்த்தா புஷ்ஷுன்னு இருப்பாங்க. புஷ்ஷுன்னு இருக்கும்போதும் கோவத்தில் எதனா வார்த்தையை விட்டுருவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும்போதும் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருவாங்க. அது நம்மளை விட பெரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. முக்கியமாக அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, ஆஃபீஸ் அப்படின்னா மேனேஜர்ஸ், சீனியர்ஸ், சரிங்களா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜெண்டர், ஆணோ பெண்ணோ, நீங்கள் பெரியவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. ரொம்ப அதுக்கு சார் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதாவது நான் கரெக்டாக பேசினாலும் பஞ்சாயத்து ஆடுது சார் அப்படின்னீங்கன்னா குருமார்கள் பிடிங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஜீவ சமாதிகளோ, இல்லை ராகவேந்திரர், புட்டபதி சாய்பாபா, இந்த மாதிரி மகான்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடுங்க, பயங்கரமாக வேலை செய்யும். சரிங்களா? மற்றபடி வழிபாடுனா லலிதாம்பிகை, காமாட்சி அம்மன், இவங்கள வழிபடுங்க. ஜேஷ்டா தேவி வழிபடலாம். ஏன்னா இது இப்போ பெண் ராசின்றதால ஜேஷ்டா தேவி வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ணணும். என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம 1 கோடி பேருக்கும் ஒரு ராசிக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும்.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் வந்து அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனிப்பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனிப்பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனிப்பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலரில் இருக்கும். அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.